ஜனவரி 31ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கின்றோம். என்னென்ன புதிய விதிகள் வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம செய்தியாளரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பாஸ்கர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். பாஸ்கர், புதிய விஷயங்கள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? ஜனவரி 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. பேருந்துகளில் அனுமதிக்கப்பட்ட இருக்கைகள்ல 75% பயணிகள் பயணிக்கலாம். வருகிற 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழு பொது ஊரடங்கு என்பது அமல்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது முழு ஊரடங்காக கடைபிடிக்கப்பட்டது. அதே போல வருகிற 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றும் முழு ஊரடங்கு என்பது கடைபிடிக்கப்படுகிறது. இந்த முழு காலத்தில் ஏற்கனவே பின்பற்றப்பட்ட அதே நடைமுறைகள் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமையும் பின்பற்றப்படும். பொங்கல் பண்டிகைக்கு இந்த பேருந்துகள்ல 75% பயணிகள் பயணிப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றுதான் அந்த 16,786 பேருந்துகளை இயக்குவதற்குண்டான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து 25% பயணிகள் பயணிப்பதற்குண்டான நடைமுறையும் தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு என்பது 31ஆம் தேதி வரை நீடித்தும் ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடையெல்லாம் தொடரும் என்ற அந்த தடைகள் எல்லாம் நீடிக்கும் என்ற அறிவிப்பும் தமிழக அரசால் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது.